ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீசன் 4 கோர் 3 உடைய எபிசோட் 2 தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த எல்லாமே நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். தக்காளி எந்த எபிசோடில் வேறு லெவலான ட்விஸ்ட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. முக்கியமாக இந்தியாவை பற்றிலாம் சொல்லுவானுங்க. அது நினைக்கும் போதே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும் உள்ள. பட் இருந்தாலும் அடுத்த எபிசோடில் தான் தெரியாத ட்விஸ்ட் என்னன்றது. உங்களே எத்தனை பேர் இந்தியாவை சொல்லும் போது கொஞ்சம் பெருமையாக நினைச்சிங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் பார்த்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே ஜாப்பனீஸ் அனிமே எல்லாம் நம்மளை பற்றி கொஞ்சம் வேற விதமாக தான் புரிஞ்சு வச்சுன்னு ஒரு மாதிரி காமெடியாவே நம்மள இது பண்ணுவானுங்க. ஆனா இந்த ஒரு அனிமேல இந்த எபிசோட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பெருமையா பேசியிருக்கானுங்க. ஸோ அதுக்காகவே நான் உங்ககிட்ட கமெண்ட்ல கேட்க விரும்புறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்போ எல்லாரும் பதட்டப்பட்டு இருக்காங்க. நீங்க சாகணும்னு ஆசைப்படுறீங்க முன்னாடி பசங்கன்ற மாதிரி அவன் மேல இருந்து மூணுல இருந்து கேட்பான். இங்க பார்த்தா ஜீவிக்கிறப்பரு என்னப்பா இவன் நம்ம பூமியிலேயே பாட கட்டத்துக்கு திரும்ப ட்ரை பண்றானா, நம்மள சாவ போறீங்களான்னு கேட்கறானே பாவன். ராய்சியும் ஏன்பா அவன் எனிமினா அப்படிதான்ப்பா சொல்ல தேவான். அதுக்குன்னு நம்மளுடைய பிளானை சேஞ்ச் பண்ணி இங்கேயே உக்காஞ்சி கிடக்குதெல்லாம் வேலைக்கு ஆகுது. போறோம் தட்டுறோம் அவனை போட்டு அங்கேயே சமாதி பண்றோம் மூணுலயே. அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில பார்த்தா என்னோட பக்கம் பிரான்சிஸ்கோ இன்னொரு பக்கம் அவளுடைய மாஸ்கோட பதில அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணும்போது மெஜிஷியனும் என்னடி பண்ற நீ எதனா தப்பா அமிச்சு அவன் இன்னமும் எதனா நியூக்ளியர் பாம்புல தூக்கி போட்டுற போறாண்டி நம்மளால. ஒரு நிமிஷம் நானே சொல்றேன் மாதிரி இன்னொரு பக்கம் வந்து சமாதான பேச்சுவார்த்தை பேசுற மாதிரி அவன் உன பக்கம் ஐடியாலஜிரா ஒரு சில விஷயத்த அவருக்கு சீக்கிரட்டா சொல்ல. அதுக்கப்புறம் எதுவுமே வேலை செஞ்சிருக்காது. அவன் புலம்புறான், என்னடா இது ஒரே ஒரு ரிப்ளை கூட வரல. அப்போ எனக்கு தெரிஞ்சு அவன் கான்ல தான் இருக்கான் நம்மள. சோக்கவும் சிக்னல் வரலன்றதுக்காக எதுக்குப்பா பயப்படுற, வீடு பாத்துக்கலாம் என்னையே வெறுப்பேத்துறான் அவன். செங்கு மாமா அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது அவன் இருக்கிற இடம் நம்ம மூணுல கண்டிப்பா லொகேஷனை கண்டுபிடிச்சா அவரோட அவன் மட்டும் நம்ம கண்ணில் மாட்டினான். கண்டிப்பா அவனை சூற வரண்டா மூணுக்கு போயிட்டு நமக்கே வார்னிங் கொடுக்குறான் அவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளு உன்ன பக்கம் விளத்தனமா பேச ஆரம்பிக்க. செங்குவா நீ கவலைப்படாத மச்சான், நம்ம அப்படியே பண்ணிடலாம். நம்ம தான் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தயாரா இருக்குமே. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இதுக்கப்புறம் எந்த கொம்பனாலையும் நம்மள தடுக்க முடியாது. இப்போ நம்ம முக்கியமா அவனுடைய எக்ஸாக்டான லொகேஷனை கண்டுபிடிச்சா மட்டும் போதுமாமா. ஜீவுக்கு அப்புறம் டே வெயிட் பண்ணுங்கடா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலி அந்த மூணுல இருக்க சர்ஃபேஸை பார்க்காமலே எப்படி அவன் எந்த இடத்துல இருக்கான்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒன்னு ஸ்பேஸ் மூலியமா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தெரியும். அப்படி இல்லைனா இங்க இருந்து எதனா ஒரு டெலஸ்கோப் மூலியமா பார்த்தா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது கூட ரேர் தான், அவ்வளவு தூரத்துக்குள்ள நம்மளால ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி அங்க ஒன்னும் ஈஸியா நடக்க முடியாதுடா, உனக்கே தெரியும்ல. சாதாரணமா எதுவும் பண்ண முடியாது. கிராவிட்டியே அங்க ஜீரோவா இருக்கும். பத்தாத்துக்கு நம்ம உடம்பு வெளியில இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ப்ரெஷர் தாங்க முடியாம வெடிச்சு பீதிங்கிடும் மொத்தம். நீ சொல்றது புரியுது, அதெல்லாம் நாங்க பிளான் போட முடியும். இந்த இடத்த விட்டு நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை வச்சு இந்த இடத்துக்கு மூணுல போயிட்டு அவனை போயிட்டு சொருவலான்றான். இந்த ஸ்டோன் வேர்ல்டுல பல மாற்றங்கள் பண்ண நம்மளால இன்னும் எக்ஸ்ட்ரானரியான விஷயங்களை இப்ப பண்ண போறோம். ராக்கெட் இன்ஜின், ஸ்பேஸ் ஷிப், அப்புறம் ஸ்பேஸ் ஷூட்ஸ், இது மூணுத்தை உருவாக்கிட்டா போதும். அப்புறம் அவன் எந்தத்துல இருக்கான்றது மூணுல கண்டுபிடிச்சு அவன் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவனுக்கு சவால் வரலாம். அதுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனா ஸ்பெயின் தான் இருக்க போகுது. ஸ்பெயின்ல நம்ம பார்சிலோனாக்கு போறோம். அங்கதான் ஃப்ளோரைட்டே இருக்கு, அதை நம்ம எடுத்தே ஆகணும். ஃப்ளோரைட்டேவா அப்படின்னு குரோம் கேட்க, ஆமா நமக்கு கண்டிப்பா ஸ்பேஸுக்கு போறதுக்கு அந்த ஃப்ளோரைட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயம் தேவை. அது ஸ்பேஸ் சூட்ஸுக்கும் அப்புறம் அந்த ஸ்பேஸ் ஷிப்ஸுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். ராய்சியும் போலாண்டா நம்ம பார்சிலோனாக்கான ஒரு ஜேர்னி இப்ப ஆரம்பிக்குது. அப்படின்னு அவனுக்கு அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியை தொடர ஃப்ளோரைட்டேன்னு சொல்லக்கூடியது ஒரு மினரல் எலமெண்ட். அதாவது அந்த எலமெண்டால அதிகப்படியான ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். அதுதான் வந்து அந்த மெட்டீரியல்ல ஸ்பேஸ் சூட்ஸுக்கும் ஸ்பேஸ் ஷிப்ஸுக்கும் உருவாக்கத்துக்காக ஆட் பண்ணிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ ஸ்பெயின்ல பார்சிலோனாக்கு போறாங்க. அது அந்த இடத்துல அதிகப்படியாவே இருக்கான். என்னால வெயிட் பண்ண முடியல, ராஜீவனோட பக்கம் புலம்புறான். இதே விஷயம் தான் பார்த்தா பிரான்சிஸ்கோவோ ஒரு மாதிரி சொல்றா, எனக்கும் அந்த இடத்துக்கு போனப்பா இந்த சோர்ந்து உலகத்துல அந்த இடத்துல ஒரு ட்ரீமா என்னுடைய கனவு ஒண்ணு இருக்கு, அதை போய் பண்ணி ஆகணும். ஏய் என்னப்பா பிளான் பண்றீங்க, என்ன தெளிவா சொல்லுங்கப்பா. மெஜிஷியன் கேக்குறான். அங்க ஒரு விஷயம் இருக்குடா, அதுதான்டா ஆலிவ் ஆயில், அது ரொம்ப சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு இதுங்க ரெண்டு குஷியாவதுங்க. இதை கேட்ட உடனே கொண்டாரு அமைதி ஆயிட்டு மெஜிஷியனும். டேய் அப்படின்னா என்னடா ஒண்ணுமே புரியலையடா, அப்ப நீ அந்த மினரலை பத்தி பேசலையா? ஆமாண்டா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த இடத்துல, அதெல்லாம் ரொம்ப ரிச்சான பீப்புள்ஸ் சாப்பிடக்கூடியது தெரியுமா அந்த ஆயில் மட்டும். இந்த புது ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஒரு விஷயம் ஃபேமஸாக நமக்கு பிடிச்சது இருக்கோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அட்லாண்டிக் ஓஷனை தாண்டினா நமக்கு ஸ்பெயின் இருக்கிற இடம் வந்துடும். இந்த இடத்துல தான் பார்சிலோனா இருக்கு. கொகாக்கு ஒன்னொரு பக்கம் அடேங்கப்பா நமக்கு முன்ன பின்ன அறிமுகமே எல்லாரும் புது பேர் இருக்கிற இடத்துக்கு போறோமா, சூப்பரா இருக்க போதுன்னு சொல்லிட்டு மெலிசியனும் ஏமா உனக்கு தாமா அது புதுசு, எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுமா. பார்சிலோனாக்கு போன இடமே பார்க்க எப்படி இருக்கு பாருங்க ஸ்டோன் வேர்ல்டு. அப்புறம் கப்பலில் கரையை வந்தீங்கன்னு பிறகு அவங்க காட்டுக்குள்ள போக அதெல்லாம் தாண்டி போன பிறகு பார்த்தா சில மரங்கள் தெரியுது. மேஜிஷியனும் பரவாயில்லையப்பா ஒரே வாரத்துல வந்துட்டுக்கிறோம், உண்மையிலே நம்ம புது பெருசு வேற லெவல் தான். இந்த மலைகள்ல அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஜியோகிராபர் போன ரூட்டை போடுமா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ராய்ச்சி சொல்ல அவன் உன பக்கம் மேப் வரைய ஆரம்பிக்கிறான். கொகாக்கு ஒன்னொரு பக்கம் ஏன்பா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்லை, என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் இதே இதுல நம்ம ஒரு கேம்ப் செட் பண்ணி சாப்பாட்டுக்கு ஷெல்டர் எல்லாமே போட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த மினரல் எடுக்க வரைக்கும் இந்த இடத்துல இருந்துதான் ஆகணுன்ற மாதிரி அவன் சொல்ல, பத்தத்துக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேமஸான இடம்லாம் இருந்துச்சு, அந்த இடத்துக்குலாம் போனா சூப்பரா இருக்கும்பா அப்படின்னு சொல்லும்போது மெதிச்சிடும். டேய்
கம்யூனிட்டி இது ஸ்டோன் வேர்ல்டுடா, இந்த காலகட்டத்தில் எல்லாம் காணாம போயிட்டு இருக்கா, அந்த இடமே இல்லையடா. மேப் அதுக்கப்புறம் அவன் வரைஞ்ச பிறகு அந்த ஆலிவ் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக போக பிரான்சிஸ்கோ மும்மரமா இருக்கு, அதை கலெக்ட் பண்ண. அதுக்கப்புறம் ஜியோகிராஃபர் வழி காமிக்க அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போனா அங்க ஒரு சின்ன பழ வகை இருக்கு. அதுக்கப்புறம் அதை கேதர் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊர்ல இந்த இழந்த பையன் மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய சாரை வந்து ஹீரோவும் நம்ம இதை வடிகட்டணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படா அதை பண்ணுவேன், எங்க வடிகட்டுற மிஷின் எல்லாம் நம்ம கிட்ட மாதிரி அவன் சொல்ல மெஜிசியனும் ஹீரோ டக்குன்னு நம்ம தலைவன் தாத்தா கிட்ட சொல்லுவாரு. தாத்தாவும் ஓகேப்பா நான் ரெடி பண்ற தம்பியை. தலைவன் பார்த்தா துருத்துருப்பா வேலை செய்யலாம் இந்த மாதிரியான வேலையெல்லாம். உடனே ஃபில்டர் உருவாக்கிட்டான். யோ தாத்தா என்ன வர வர ரொம்ப மும்மரமா போயிட்டு இருக்க வேலையெல்லாம், இப்பதான் சொன்னா அதோட ரெடி பண்ண போறேன். அதுக்கப்புறம் அதை ரிஃபைனிங் பண்றாங்க, அதாவது வடிகட்டுறாங்க. இதுல ரொம்ப பிரான்சிஸ்கோ தான் சந்தோஷமா வரா, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்ப சாப்பிட போறாத. அதுக்கப்புறம் அதை சமைக்கிற விதத்திலேயே தெரியுது அது எவ்வளவு ஒரு ரிச்சான விஷயம் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் அதை ஆயிலால சமைச்சு கொடுத்த சாப்பாடு கொடுக்குறேன். அவரை எல்லாரும் அதை சாப்பிட அது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுச்சு. குரோம் தான் சக்க போடு வேற லெவலுக்கு அப்படின்ற மாதிரி அவன் கத்த. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற சில கல்லா மாறின மனிதர்கள் இருக்கு, அவங்க மேல அந்த லிக்விடை ஊத்தி அப்புறம் அவங்களை எப்படியோ திரும்ப உயிரோட வர வைக்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வெளியே வந்த உடனே நம்ம சோகா கிட்ட கிராசியஸ்ன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் கூட ரெடி பண்ண வைக்க. அப்புறம் அதே இடத்துல அவங்கள ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடுலாம் கொடுத்து பத்ததுக்கு அந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் எதுக்கு, அந்த மினரல் எடுக்க தான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சாப்பாடு பரிமாறும் போது நம்ம பிரான்சிஸ்கோ பார்த்தா பட்டைய கலப்புறா, அவங்க ஸ்பானிஷ் மொழியிலேயே பேசுறா. அதுக்கு பார்த்தா தியோகர் அப்புறம் ஏன்டி எங்கிருந்து நீ ஸ்பானிஷ்லாம் கத்துக்கணும், அது என்னன்னா இதுக்கு முன்னாடி சவுத் அமெரிக்கால இருந்த சில பேர் ரிவைவ் ஆனவங்க எனக்கு இந்த மொழியை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்பானிஷ் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா சில வார்த்தைகள் தெரியாது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் கெஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா உபசரிக்கணுன்றதுக்காக பல கல்ச்சர்ஸோடைய லாங்குவேஜஸ் நான் கத்துன்னு தான் போகணும். அதனாலதான் நீ உண்மையிலே அமேசிக்கான ஆல்ரெடி அவங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஸ்பானிஷ் மொழியில பேசுறதுல சோக்காவும் இவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா பிடிச்சிருக்கு பாருங்க. அப்புறம் ஒருத்தர் கிராசியஸ் சொல்ல, கிராசியஸ் என்னப்பா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவ கேட்க, அதுக்கு பிரான்சிஸ்கோவும் அது ஒண்ணு இல்ல அவங்களுடைய லாங்குவேஜ்ல நன்றி சொல்றாங்க. அதுக்கு அவ்வளோ கிராசியஸ் கிராசியஸ். அதுக்கப்புறம் லம்பாளுங்க வந்த வேலை என்னவோ அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்டயே இந்த மினரல் இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி பேசி எப்படியாச்சும் அதை எடுக்கிறாங்க இன்ஃபர்மேஷனை. சோ அந்த விஷயம்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கோகோ பார்த்தா நைட் டைம்ல மாடுகளை வேட்டையாட வரா. அவ யோசிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப புதுசா ரிவைவ் ஆகி வந்த மக்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், கண்டிப்பா அது பத்தாது. அதனால இப்போதைக்கு நம்ம இதுங்களை சாப்பாட்டுக்காகவோ இல்ல மேய்ச்சலுக்காகவோ பயன்படுத்திக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு பக்கம் கத்தி எடுத்து வெறியா போறா. உனத்தை போட்டு தள்ளுறதுக்கு அது ஒரு பக்கம் கத்துது என்ன விட்டுருமானு. தாத்தா உணர் பக்கம் நட்சத்திரத்துல ரசிச்சுக்கின்னு சாப்பிட்டுங்கிறாரு. ஏமா சாப்பாடுலாம் சூப்பரா இருக்குமா, அது உண்மைதான் தாத்தா அப்படின்னு ஜியோகிராஃபர் உன்ன பக்கம் சொல்ல. அந்த டைம் பார்த்தா காத்துக்குள்ள இருந்து நம்ம குரோம் கத்திட்டே வரா. ஏண்டி புண்ணாக்கு ஏண்டி இப்படிப்பட்ட வேலை பண்ணு, நம்மள ஏண்டி இப்படி தொத்தின்னு வந்துங்க. அங்க பார்த்தா ஒண்ணுத போட்டு அடிச்சதுல மொத்தத்தெல்லாம் வெறியா இவங்க அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. பின்னாடி கொம்பு பாரு எந்த பெருசாகுது, பின்னாடி மட்டும் சொருவிச்சு என் வாய் வழியா கொம்பு வெளியே வந்துடும். ஏண்டி இப்படி பண்ண பைத்தியக்காரி, உர்ரா உர்ரா இதெல்லாம் அப்படிதான்டா, நீதான் மாடு பறி வேறுனாச்சே, ஒரே ஒரு மாடியாச்சும் பிடிச்சிக்காமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, போடி கம்னு வெறுப்பேத்திரியா. பர்ஃபெக்டான இது ஒரு விஷயத்தமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை துரத்தின பக்கத்துல இவங்க எல்லாம் மேல பார்த்துட்டு ஆஹா இதுன்னா எப்படி மோசமா போயிட்டு இருக்கு நிலமன்னு பார்த்துட்டு இருக்கேன். ரைஸையும் சரியான டைமிங் இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர்லயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க ஸ்பானிஷ்ல வந்து அந்த ரெட் கலர்ல துணியை வச்சு மாடை வந்து ஒரு வீரன் எப்படி ஒரு ஜல்லிக்கட்டுல ஒரு மாட்டை அடக்கிறானோ அதே மாதிரி அந்த மாட்டையும் அடக்கி கட்டுறானோ அந்த மாதிரி தலைவன். அதுக்கப்புறம் ரெடி ஆகிற ராஜ்யம் போன உடனே ஒரு மாட்டுக்கு தண்ணி காமிக்க, அது பார்த்தா அந்த சிவப்பு கொடியை பார்த்துட்டு கண்ணு மண்ணு தெரியாம போய் மரத்துல மோதின்னு சுயண்டு வீழ்ந்தது. தலை நீங்க வேற லெவல அப்படின்ற மாதிரி உன பக்கம் போட்டு ரைசியை பாராட்டுறாங்க. எப்படி இந்த அளவுக்கு உனக்கு எல்லாம் தெரிய வருது, நாங்களாம் அதை பார்த்தோன்னா போற பார்த்த இடத்துல பாத்ரூம் போயிடும் அப்படின்னு மெதிச்சு பக்கம் பார்த்துட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதை பிடிச்சிக்கப்பட்ட மாடுகளை வச்சு அந்த இடத்துலயே அவங்களுக்கு தேவையான பால் கறக்கிறதுக்கு சில பல விவசாயத்துக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சு அவங்களுக்காக விட்டுறாங்க. இன்னும் அந்த ஆலிவ் ஆயில வச்சு சில பல ஸ்பெயின் டெலிஷியஸான ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற பிரான்சிஸ்கோ. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெயின்ல இருக்கிற செஃப்ஸே இன்னொரு பக்கம் சமைச்சு கொடுக்கறதுல ஹீரோவும் நன்றியை சொல்லவும் இன்னொரு பக்கம் ராய்ச்சி அவங்க கிட்ட கரன்சியை காமிச்சு இதுக்கப்புறம் இந்த ஒரு கரன்சி தான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துற மாதிரி அவங்க ஒரு வணிக தொடர்பை ஏற்படுத்தினால அவங்க இப்ப கரண்ட் உலகத்துல இந்த ஒரு கரன்சியை தான் பயன்படுத்தணும்னு நான் நினைப்பு வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, குரோமு, சோக்கா, அப்புறம் நம்ம தாத்தா இவங்க எல்லாருடைய முகம் வச்ச ஒரு காயின் இருக்கும். அப்புறம் அந்த ஒரு ஸ்பெயின் மக்கள்லயே ஒரு தலைவர் மாதிரி இருக்கவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நன்றி சொல்றாரு. நீங்க பண்ற உதவிகளை ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, எங்களை ரிவே பண்ணது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற சயின்ஸை கூட எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப நன்றி. நாங்க இது மூலியமா இன்னும் நிறைய விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்போம், கவலையே படாதீங்க, ஃபியூச்சர்ல எங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லா உங்களுக்கு தான். இதெல்லாம் நன்றியோட முடிய போறதில்ல, நாங்க கேட்ட விஷயத்தை நீங்க எங்களுக்காக பண்ணி ஆகணும், அதுக்காக தான் இங்க வந்தோமே அப்படின்ற மாதிரி ராய்ச்சி சொல்றான். மெஜிஷியனும் நல்ல விஷயம் தான்ப்பா, நம்ம வந்த கோலை இதுதானே, அதுதான் உடனே ராய்ச்சிக்கும் பாத்தியா இந்த கரன்சியோடைய பவரே இருந்தா நம்மளா கெத்து தான், தண்ணி கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டா கிறுக்கு மாதிரி பேசுவான். இங்க பாரு இந்த உலகத்துல கூட பணத்தை வச்சு எப்படி மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினப்பு வச்சுக்கிறான் பாரு, மூஞ்சி மட்டும் ஏடா இப்படி மாதிரி இது பணத்தை பார்த்தாலே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஆட்களே வந்து அந்த மினரலை எடுக்கிறதுக்காக இவங்க கூட சேர்ந்து உதவி பண்றதுல அதை கலெக்ட் பண்ணி இப்ப கப்பல் ஏத்திட்டு இருக்காங்க. அந்த ராவான மினரலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை பண்றது மூலியமா அதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு இப்போ நம்ம தாத்தா
தாத்தா பார்த்தா ஒரு கண்ணாடியாவே செஞ்சுட்டாரு. இந்த கிளாஸை வச்சு என்னப்பா பண்ண போறோம் நம்ம? இது பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இந்த இடத்துல. இதை வச்சு டெலஸ்கோப்பை செய்ய முடியும். அப்புறம் ஹீரோ ஒன்று ரெடி பண்ண உடனே பார்த்தா அவங்களால இப்போ மூணை ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்க்க முடியுது. மெஜிஷியனும் அடியங்கப்பா அந்த இடத்துல வீழ்ந்திருக்கிற பல்லெல்லாம் கிளியரா தெரியுதுடா, செங்கு மாமா நீ வேற லெவல்ரா. கவாக்கவும் பரவாயில்ல, பார்க்கவே நல்லா இருக்கு. கண்டிப்பா இது மூலியமாவே அவன் இருக்கிற இடத்துல நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். தாத்தா பார்த்தவன் ஒரு பக்கம் ஒரு புரோட்டோடைப் இருக்கக்கூடிய ராக்கெட்டே செஞ்சுட்டாரு குட்டியா. என்னையா தாத்தா அதுக்குள்ளேயே சின்னதா உருவாக்கிட்டு இருக்கிற? ஆமாப்பா, இது ஜஸ்ட் ஒரு புரோட்டோடைப் தான். ஆனா என்ன ரொம்ப குட்டியா இருக்கு. சோக்காவும் இதுல நான் மட்டும் தான் போக முடியும் போலியே. அதுக்குதான் குரோமோ, ஏமா நீ ஒன்னும் இன்னும் சின்ன குழந்தை கிடையாது, இப்ப நல்லா வளர்ந்துட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமால. ஹீரோவும் இந்த மினியேச்சர் ராக்கெட்டை வச்சு இதுல டாக்டர் ஜெனோவோடைய இன்ஜினியும் புரோட்டோடைப்பா ஆட் பண்ணணும். இது லான்ச்சிங்க்கு டெஸ்ட் பண்ணிடலாம். இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணது மூலமா அடுத்த கட்ட பெரிய லெவலில் உருவாக்கும் போது அதுக்கு பர்ஃபெக்டா போகணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்பா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கோலை நெருங்கிட்டே வரும்பா, வேற லெவல் பா. இதை வச்சு 3 ரீச் பண்ண போறோமா? ராய்ஸியும் ஏன்பா அதெல்லாம் பத்தாது, நம்ம ராக்கெட்டை உருவாக்கிட்டா மட்டும் ஈஸியா போயிட்டு அங்க இறங்கிட்டு அவனை அடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்க இருந்து போறதுக்கே பெரிய சவாலா இருக்கும் தெரியுமா? அதுக்கு தான் நம்ம அடுத்த கட்ட ஒரு புது சிட்டிக்கு போறோம். அது எங்கன்னா மேக்ஸ் சிட்டி ஆஃப் இந்தியா. என்னது மேக்ஸ் சிட்டியா? ஆமா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல ரொம்பவும் இன்டெலிஜென்ட் ஆனவங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ரொம்பவும் அட்வான்ஸ்ட் ஆனது, யாராலையுமே சால்வ் பண்ண முடியாதது. ஏடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடா எல்லாருக்குமே தெரியும் அவங்க கிட்ட இருக்கிற சூப்பர் பவரே அவங்களுடைய மேக்ஸ் நாலேஜ் மட்டும்தான். மேக்ஸ்ல அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. உண்மைதான், எக்ஸலண்டான மேக்ஸ் ஸ்கில்ஸை வச்சுட்டு இருக்காங்க அவங்க. எப்படியாப்பட்ட கால்குலேஷனையும் ஈஸியா முடிக்கக்கூடிய பவர் கொண்டவங்க. சரி, எதுக்குப்பா நம்ம இப்ப இந்தியாவுக்கு போனோம்? அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? குரோமோ ஏன்பா நம்ம இங்க ஸ்பெயின்ல இருக்கோம், இங்க இருந்து நம்ம இந்தியாவுக்கு போனோம்னா சுத்தி இருந்து போனோமா எவ்வளவு கிலோமீட்டர் வரும்? ஷிப்லயே போனா கிட்டத்தட்ட ரொம்ப லாங்கா தான் போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா ஆப்பிரிக்காவை சுத்தி தான் போக முடியும். என்னது அவ்வளவு தூரமா? ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா நியூ பிரஷியஸோடைய ஃபியூயல் தான். அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இருந்தாலும் நம்ம இதை கிராஸ் பண்ணி போறதுக்குள்ளேயே நமக்கு காலியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய பிரச்சனையும் போற வழியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை புரிஞ்சுக்கின ஜியோகிராஃபர் கவலைப்படுறீங்கப்பா, நான் வேற எதனா வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். பேசாம நம்ம ஏன் ஆர்கானிக்கான ஒரு வேஸ்ட்ல இருந்து ஃபியூயல் கேஸை இறக்கக்கூடாது? ஹீரோவும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அப்படியாப்பட்ட ஸ்டாக் எடுத்து வைக்கிறதுனா கூட கண்டிப்பா நமக்கு கிட்டத்தட்ட போறதுக்கு சில மாசங்கள் இல்லைன்னா வருஷங்கள் கூட ஆகும். எதுக்கிட்ட வாய போடுறோம், என்னது வருஷம் கணக்கில் ஆகுமா அங்க போய் அடையத்துக்கு? உடனே குரோம் ஒரு பிளான போடுவான். ஏன்பா இங்க பாருங்கப்பா, பார்சிலோனால இருந்து இந்த சைட்ல ஏதோ ஒன்று இடங்குதுப்பா சின்னதா, அங்க ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா கூட போதும்பா, நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாமே, ஏன் இங்க கணக்கே இல்ல, ஷிப்பு போக முடியாதாங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். ஏன்னா அந்த இடத்த காட்டிலே இவங்க சுத்தினு போறதை விட ரொம்ப கம்மியா இருக்கு. சுத்தினு போனா 20,000 கிலோமீட்டர், ஆனா சுத்தாம இப்படி கிராஸ் பண்ணி குறுக்கு வழியில போனா 9,000 கிலோமீட்டர். பிரான்சிஸ்கோவும் அதுதான்ப்பா சுயஸ் கால்வாய், 2 விதமான கடலை ஒன்றிணைக்கிற ஒரு இடம், அது ஒரு ஷார்ட் கட்டு. ஏன்பா இதெல்லாம் நீங்க சொல்றத பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம பனாமா கால்வாயில போனோமே அந்த மாதிரியா? இதை புரிஞ்சு மெதிச்சிக்கணும். பனாமாச்சு பரவாயில்லமா, இது ரொம்ப ஏழா கூட பிடிச்ச இடமா? இதுக்குள்ள கிட்டத்தட்ட 3700 வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரமான போர்லாம் நடந்திருக்கு. பத்தாத்துக்கு போற வழியெல்லாம் அடிச்சு விட்டுருவானுங்க. ஜியோகிராஃபரும் அது அப்ப, ஆனா இப்போ வானிலை எப்படி வேணா மாறி இருக்கலாம். சோ நம்ம போனாதான் அந்த இடத்துல நம்மளால போக முடியுமா இல்லையன்றதை கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு பக்கம் ரேசியும் நீங்க சொல்ற பிளான் எல்லாம் ஓகே தான். நம்ம சூயஸ் கால்வாயை கிராஸ் பண்ணி போற வழியில எல்லாமே சரியா தான் போகும். ஆனா கண்டிப்பா ஒரு இடத்துல எதனா ஒரு மேடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல தண்ணியை சுத்தமா இல்லைனா நம்மளால கிராஸ் பண்ண முடியாது. சை, இந்த டைம் மட்டும் நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா டெலஸ்கோப் வச்சு எதனா தூரத்துல இருந்தே பார்த்து தெரிஞ்சுதான் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்போம் பாருங்க. டக்குன்னு ஹீரோவும் சூப்பரா மச்சான். அதுக்கப்புறம் எல்லாரும் பிளான போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. என்னடா பிளான் பார்த்தா சூயஸ் கால்வாய் கிட்ட போயிட்டு அவங்களுடைய கப்பலை வந்து அந்த கால்வாய்க்கு போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருந்து இவங்களுடைய ஏர் பலூன் மூலியமா பறந்து அந்த சூயஸ் கால்வாயோடைய போற வழியெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக டெலஸ்கோப்பை பயன்படுத்த போறாங்க. ஏன்னா அது மூலியமா இருந்தே பார்க்க முடியும் இவங்க போகக்கூடிய வழியில என்ன தடைகள் இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜியோகிராஃபர் கூட்டின்னு போனதுல அவங்க பக்கம் ஆட்டையங்கப்பா சூப்பரா இருக்குதுரா, எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்குதுரா. சூயஸ் கால்வாயில தண்ணியோட லெவல் பார்க்கும்போது தெரியுது நம்மளால போக முடியும். சூப்பர், அப்ப நம்ம போலாமா? ஆட கடவுளை ஒரு நிமிஷம் இல்லைங்கப்பா. அதுக்கப்புறம் மேப் போட்டு இருந்தது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை சொன்ன உடனே பார்த்தா அந்த இடத்துல தடையா இருக்குது. இவனு பார்த்தா போற வழி ஏடா கூட பிளாக் ஆயிட்டு இருக்கு. இவனுங்களும் வந்தது வேஸ்டான்ற மாதிரி யோசிக்க. ஆனா திடீர்னு ஒரு விஷயத்தை பார்ப்பான். இருங்கப்பா உனத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அங்க பிளாக் பண்ண அந்த பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது அடேங்கப்பா என்ன இது, ஏகப்பட்ட மரம் ஒன்னா சேர்ந்து அப்படியே அடைஞ்சு கிடக்குதுங்க. மரம் தான் அடைச்சு கிடக்குது போற வழிய, மிச்சப்படி எல்லாமே கரெக்டா தான் இருக்குது. ராய்ஸியும் கிட்டத்தட்ட இந்த 3700 வருஷத்துல நிறைய கிளைமேட் சேஞ்சினால இந்த மரங்கள்லாம் இப்படி அடிச்சுன்னு வந்து இந்த இடத்துல பிளாக் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போலாம் இந்த பிளாக் பண்ணப்பட்ட இந்த மரங்களை அழிச்சிட்டாலும் நம்மளால உள்ள போக முடியும். கோகப்போம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் வரப்போ எல்லாத்தையும் போட்டு வெட்டி ஏறிடும்பா. ஏன்டி லவ் இருக்குது இங்க வெளியே இருக்கிறோம், இங்கேருந்து 20 கிலோமீட்டர் நீ போயிட்டு தாண்டி அதை பண்ண முடியும் அப்படின்னு மெஜிஷியன் உன பக்கம் சொல்ல. ஜியோகிராஃபர் அதை நம்ம எதனா பண்ணாதான் அதில் இது பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் கிட்ட போயிட்டு நம்ம ஒரேடியா உடைக்க முடியாது, அது நிறைய மரம் இருக்கு. ராய்ஸி ஒரு பிளான கொடுக்குறான், பேசாம நான் ஒரு பாம்பை வச்சு வெடிக்க வச்சா அந்த இடத்துல நமக்கு வழி உண்டாகிடும். ஹீரோக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வரும், அவ்வளவுதானே ரெடி ஆகுது நம்ம கிட்ட பாம்பு. 20 கிலோமீட்டர் அதை தாண்டியும் போவோம். ஏய் என்னடா சொல்ற, எதெல்லாம் பண்ண போறன்ற மாதிரி எல்லாரும் வாய போல அவங்களை பாக்குறாங்க. அது என்னடான்னு பார்த்தா ஹீரோ அந்த புரோட்டோடைப்பா அந்த சின்ன ராக்கெட்டை வந்து பயன்படுத்தி அந்த போற வழியை தடுத்துட்டு இருக்க அந்த மரங்களை அழிக்கிறதுக்காக பாம்பு மாதிரி பயன்படுத்த போறான். அதாவது ஒரு மிசைல் மாதிரி. அடா பாவி இதை ஏன்டா இப்படி பயன்படுத்த போறான்னு அவங்கள வாய போலந்து பார்க்க ஹீரோவும் அட விட்டு தலங்கடா ஒன்னும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அதை லான்ச் பண்றானுங்க. அது அந்த தந்து பயங்கர வேகத்தோட போயிட்டு சரியா குறி பார்த்து அதை அடிக்குதாங்க. ராய்ஸியும் இதுதான்டா
பவர் ஆஃப் சயின்ஸ். அப்புறம் அது உண்டாக்குன வழி பார்த்தா பெரிய லெவல் அது டேமேஜ் ஏற்படுத்தி நிறைய விலைக்கு விட்டுருக்கு மரங்களை. அதுக்கப்புறம் கப்பலை எடுத்துன்னு வர அந்த பெசியஸை பயன்படுத்திய மிச்சம் இருக்கிற சின்ன சின்ன கட்டைகளை வந்து இடிச்சு தள்ளின்னு போயிடுறாங்க அசால்ட்டா. போக முடியாத வழியே இல்லடா நம்மளுக்கு, ஒரு ஆளே இல்லடாங்க. அதுக்கப்புறம் உண்டான ஷார்ட்கட் வழி மூலியமா இப்போ இந்தியாவுக்கு வர வேண்டிய பாதையில ஈஸியா வந்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா இப்போ இந்தியாவுக்கு தான்ப்பா. கொஹாக்கோ கேட்பான், இந்தியாவில் அப்படி என்ன வேண்டாம் இருக்குது, அந்த இடத்துக்கு போறீங்க, இந்த மாதிரி என்ன எடுக்க போறோம்? நல்ல கேள்வி கேட்ட கொஹாக்கோ. ஆனா என்ன எடுக்க போறோம்னு கிடையாது, யாரோ பார்க்க போறோம் தான் முக்கியம். ஏன்னா ராக்கெட் அண்ட் மிசைல்ஸை பயன்படுத்துறதுக்காக நமக்கு எக்ஸாக்டா மேக்ஸ் தேவை. அந்த மேக்ஸ்ல ரொம்பவும் ஜீனியஸா இருக்கிறவன் தான் இந்தியாவில் இருக்கிறான். நமக்கு ராக்கெட்ல இங்க இருந்து மூணுக்கு போகணும்னா கூட மேக்ஸ் தேவைப்படும். அதுக்காக தான் இந்தியாவுடைய மேக்ஸ் ஸ்கில்ல பயன்படுத்த போறோம். அப்படியேங்கப்பா, இந்த ஃபைனல் பீஸ் ஆஃப் தி பசில் யார் தெரியுமா அப்படின்னு ரகசியம் சொல்ல, அது யாருன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு இந்தியனா சொல்றத பார்த்தா ராமானுஜர்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருடைய காலகட்டம் ரொம்பவும் கம்மி. மேபி வேற யாராச்சும் இருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் அடுத்த எபிசோட்ல நமக்கு ட்விஸ்ட் கொடுப்பானுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் ஒருவேளை அந்த இந்தியனாவே கூட இருக்க மாட்டான், ஒரு ஜாப்பனீஸ் பீப்புள் கூட மேத்தமெட்டிஷியனா இந்தியனான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கு அவனுக்கு கிட்ட தான் குறையே இல்லை எதுவுமே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.